யாருக்கு நாராயண கேஸ் இன்டர்வியூ பண்ண முடியலன்னு வருத்தம் போல இருக்கு. அதை விடுங்க, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. 2 பேர் சேர்ந்து 23 கொலை பண்ணாங்க தேனி மாவட்டத்தில். விருமாண்டி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் ஒருத்தருக்கு ஆயுள், இன்னொருத்தனுக்கு தூக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது தான் விருமாண்டியோட பரம எதிரி. யோ கதவு துறையா, ரொம்ப மோசமான கைதி வேற, ஜாக்கிரதையாக பழகுங்க அவன்கிட்ட. இவன் தான் கொத்தால தேவன். என்ன பார்க்குற? டிவி இன்டர்வியூ நாளைக்கு டிவியில் வரப்போகுது. அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் மோட்டை பிடிக்காம ஒழுங்கா பதில் சொல்லு, புரியுதா? முறைக்காத, நம்ம எல்லாம் கருவிங்க தானே. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார், இந்த கேஸில் நீங்களே இன்வால்வ் ஆகிருக்கனால இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் வெளியே இருக்கணும். இருக்கலாமே, ஏதாச்சும் ஒன்றுனா கூப்பிடுங்க. கண்டிப்பாக கூப்பிடுறேன், பார்த்துக்குங்க. தேங்க்ஸுங்க. சொல்லுங்க உங்களை பற்றி. கொத்தால், ஆயுள், மேல மேல சொல்லுங்க. பாண்டிய மன்னன் வேறுண்டி ஆட்சி செய்த காலத்தில் சுந்தரபாண்டி தேவரின் சந்ததிகளாக. பழைய புராணம்லாம் வேணாம். வேணாமா? வேணாம். நீங்க எப்பயும் போலவே பேசுங்க. மரண தண்டனையை பத்தி உங்களோட கருத்து என்ன? மரண தண்டனை வேணும், அது கண்டிப்பா வேணும். மரண தண்டனைங்கிறது வேணும். ஆனா 4 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. நீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க, நாங்க நீதி நேயம் நியாயத்தை மட்டுமே மதிக்கிறவங்க. அதெல்லாம் சாமியா கும்பிட்டு இருக்கவங்க. நீதி என்ன சொல்லுது? அவன் சாவணும், அவன் சாவணும் சொல்லுது. அவன் சாவணும். இங்க பாருங்க, பாக்கிறதுக்கு நான் தான் வில்ல மாதிரி இருப்பேன். நிஜமான வில்ல அவன் தான். 2 கிராமத்துக்கு சண்டை உண்டு பண்ணியோனா அவன் தான். ரத்த கலரி ஆக்குனது அவன் தான். யாரு? அவன் பேர் சொல்ல கூட வாயில வர மாட்டேங்குது. விருமாண்டி, விருமாண்டி. சீகப்பட்டி, சீகப்பட்டி, சின்ன குளார்பட்டி. ஒரு அழகா